ஹாய் லீகல் ஃபயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய லா சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963. ஓகே, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னு சொல்லும்போதே சர்டைன் கைண்ட்ஸ் ஆஃப் ரிலீஃப் பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா 1 March 1964. பிரசிடெண்ட் கிட்ட அசன்ட் எப்போ வாங்கினாங்க அப்படின்னா 13 December 1963. அதாவது 1963 அப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் கேம் இன்டு ஃபோர்ஸே வந்திருக்கு 1 March 1964. இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் சர்டைன் கைண்ட்ஸ் ஆஃப் ரிலீஃப் பற்றி சொல்லுது அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதோடைய ப்ரியாம்பிளும் அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, an act to define and amend the law relating to certain kinds of specific relief. அதாவது இந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய certain kinds of specific relief தான் டிஃபைன் அப்புறம் அமெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, இந்த சர்டைன் கைண்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் 3 பார்ட்டாட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. பார்ட் 1 என்ன பார்ட் அப்படின்னா ப்ரிலிமினரி செக்ஷன் 1 to 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல் தான் இந்த சர்டைன் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃபே சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த பார்ட் 2ல் 6 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர் 1ல் ரெக்கவரி பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதில் செக்ஷன் 5 to 8 வரைக்கும் சொல்கிறாங்க. இது போத் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் சாப்டர் 2 ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் செக்ஷன் 5 to 25 வரைக்கும் இருக்குது. சாப்டர் 3 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதில் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது, 26 இருக்குது. சாப்டர் 4 ரெசெஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் செக்ஷன் 27 to 30 வரைக்கும் இருக்குது. சாப்டர் 5ல் கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செக்ஷன் 31 to 33 வரைக்கும் இருக்குது. சாப்டர் 6ல் டிக்ளரேட்டரி டிகிரி செக்ஷன் 34 and 35. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 3ல் என்ன இருக்குன்னா ப்ரிவென்டிவ் ரிலீஃப் இருக்கும். ப்ரிவென்டிவ் ரிலீஃப் எடுத்துக்கிட்டோன்னா இல்லை மொத்தம் 2 சாப்டர் இருக்குது. ஒன்று சாப்டர் 7 இன்ஜெக்ஷன்ஸ் ஜென்ரலி. இதில் செக்ஷன் 36 37 இருக்குது. சாப்டர் 8ல் பெர்பிச்சுவல் இன்ஜெக்ஷன் 38 to 44 வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் எல்லா பார்ட் 1 2 3 எல்லாம் பார்த்துக்கிட்டோம். இதில் என்னென்னா ஒரு ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூலை செக்ஷன் 20A 20B 20C பார்க்கும்போது அது கூட இந்த ஷெட்யூல் 1ஐயும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஓவராலாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ ஸ்பெசிஃபையாக பார்க்க போகிறோம். பார்ட் 1 ப்ரிலிமினரி. எல்லா லாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டில் இருக்கக்கூடியது மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ப்ரிலிமினரின்னு சொல்லும்போது செக்ஷன் 1 எடுத்துக்கிட்டோன்னா ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட், கமென்ஸ்மெண்ட். ஷார்ட் டைட்டில் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 அந்த இயரோட கண்டிப்பாக நம்ம எழுதிக்கணும். எக்ஸ்டென்ட்னா ஹோல் ஆஃப் இந்தியா. இப்போ தான் ஹோல் ஆஃப் இந்தியா இருக்குது. ஆனால் முன்னாடி எல்லாம் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு எல்லா லாலையுமே இருக்கும். அதாவது எல்லா ஆக்ட்லேயுமே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 31/10/2019 தான் இதை கேம் இன்டு ஃபோர்ஸ் கொண்டு அந்த எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்து ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் எல்லா லாவுமே அப்ளிகபிள் ஆச்சுது. நெக்ஸ்ட் கமென்ஸ்மெண்ட் எப்போ அப்படின்னா கேம் இன்டு ஃபோர்ஸ் 1 March 1964. ஓகே, இப்போ செக்ஷன் 1 முடிஞ்சது. நெக்ஸ்ட் செக்ஷன் 2. இதில் டெஃபினிஷன் மேக்ஸிமம் எல்லா ஆக்ட்லேயுமே செக்ஷன் 2 டெஃபினிஷன் வச்சுருவாங்க. செக்ஷன் 2ல் டெஃபினிஷன். அதில் செக்ஷன் 2A எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஆப்ளிகேஷன். அதாவது ஆப்ளிகேஷன் இன்க்ளூட்ஸ் எவரி டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை லா. அதாவது எல்லா டியூட்டியுமே ஒரு லா அதில் என்ஃபோர்ஸபிள் பண்ணுறது மாதிரி இருக்கணும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டியூட்டியை நம்ம செய்யலை அப்படின்னா லா படி நம்ம தண்டிக்கப்படும், அல்லது நமக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், டேமேஜஸ் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். அதான் சொல்கிறாங்க எவரி டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை லா. இதை நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஒரு ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன், அப்புறமா ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த அக்ரிமெண்ட் லா என்ஃபோர்ஸபிள் ஆச்சுன்னா அது கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 2H இது ரொம்ப டிஃபைன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு டியூட்டியை லா என்ஃபோர்ஸபிள் ஆச்சுன்னா அது ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 2Aல இதை இதுக்காக டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2Bல செட்டில்மெண்ட் சொல்லக்கூடியது அதாவது கோடி சேலும் பில்லும் தவிர வேறு எல்லாமே செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
செக்ஷன் 2C ட்ரஸ்ட்டுன்னா என்னன்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட்டுன்னா செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882 என்ன மீனிங் கொடுத்துருக்காங்களோ அதே மீனிங் தான் இதில் வரும். ப்ளஸ் அதே ஆக்டில் சாப்டர் 9 ட்ரஸ்ட்டுடைய ஆப்ளிகேஷன் அப்படின்னு உள்ள நேச்சரில் என்னெல்லாம் இருக்கோ அதுவும் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2D ட்ரஸ்டின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ட்ரஸ்ட்டின் அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம ஒருத்தங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இதில் வந்து ட்ரஸ்டின்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்டி இன்க்ளூட்ஸ் எவ்ரி பர்சன் ஹோல்டிங் ப்ராப்பர்ட்டி இன் ட்ரஸ்ட், அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தவிர இந்த இவ்வளோ வேர்ட்ஸ் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை, இதை தவிர நிறைய வேர்ட்ஸ் வந்து இந்த ஆக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து எங்கே போய் அதோட அர்த்தத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அப்போது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம ஃப்ராடுன்னு படிப்போம், குவேஷன்னு படிப்போம். இந்த வேர்டெல்லாம் இதில் டிஃபைன் பண்ணல. ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 3 வந்து சேவிங்ஸ் பற்றி சொல்கிறாங்க. சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப இதை போட்டு புஷ் பண்ணாண்டா, ஜஸ்ட் ஓவரால் நம்ம வந்து லைட்டாக அதை பார்த்துக்கிட்டா போதும். அதாவது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு நம்ம வந்து எதோட ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் ஆக்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோட தான் ட்ராவல் ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த ஜுடிஷியல் எக்ஸாமில் வந்து நிறைய வாட்டி இதை வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் சிவில் ரைட்டை கிராண்ட் பண்ணுதா அல்லது பீனல் லாஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன டிக் பண்ணோன்னா இண்டிவிஜுவல் சிவில் ரைட்டு. நம்ம வந்து பீனல் லா வந்து இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலை, அது அப்படின்னு வந்து செக்ஷன் 4 தான் வந்து இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது சம்மந்தமாட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ், ஏதாச்சும் அதை டிஃபைன் பண்ணணும், இன்னும் எலாபரேட்டாக சொல்லி தரணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கொஷின்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அதில் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.